இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 சாமுவேல் அதிகாரங்கள் 6லேருந்து 10 வரைக்கும். உடன்படிக்கை பேழை பெலிஸ்தியர்களிடத்துலேருந்து 7 மாதம் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய நோய்களும் பிரச்சனைகளும் வந்ததுனால அவங்க திருப்பி இஸ்ரேலுக்கு அந்த பேழையை அனுப்பி விடுறாங்க. பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பேழைக்கு ஒரு புது வண்டி ஒன்று பண்ணி அதில் ஒரு பாக்ஸ்குள்ளே 5 பொன் சுண்டலிகள் 5 பொன் கட்டிகளுடைய உருவங்களை வைத்து அதோடு சேர்த்து 2 பசுமாடுகளை அந்த வண்டியில் பூட்டி அனுப்பி விட்டுறாங்க. அந்த வண்டி தானாக வந்து பெட்ஷமேஸ் வழியாக சென்று யோசுவான்கிறவரோட வயலில் சேர்ந்துருது. இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கை பெட்டி வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அதை உற்று நோக்கின 70 பேரை ஆண்டவர் சாகடிக்கிறாரு. ஏன்னா அவங்க பக்தியின்மை இல்லாமல் ஆண்டவரோட மேன்மையை புரிஞ்சுக்காமல் அவர் அசட்டை பண்ணதுனால அவங்கள ஆண்டவர் சாகடிக்கிறாரு. 7வது அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி அபினதாப் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே எலியாசர் குருவாக ஆக்குறாங்க. அங்கே 20 ஆண்டுகள் பெட்டி இருந்தது. சாமுவேல் மக்களிடம் முழு இதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றுங்க, வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்யாதீங்க, ஆண்டவருக்கே ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி மிஸ்பால எல்லா மக்களையும் ஒன்று திரட்டுறாங்க. அங்கே எல்லாரும் நோன்பு இருந்து ஆண்டவருக்கு பாவ அறிக்கை பண்ணி அவங்க பாவத்துக்காக எரிபலி செலுத்துறாங்க. அப்போ ஆண்டவர் இரக்கம் காட்டி இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரை வீழ்த்துறாங்க. சாமுவேல் அந்த இடத்துக்கு எபனேசர், அதாவது ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார்னு பேர் வைக்கிறார். 8வது அதிகாரத்தில் சாமுவேல் அது வரைக்கும் நீதி தலைவராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் மகன்கள் வராங்க, யோவேல், அபியான். அவங்க 2 பேரும் பொருளாசை பிடித்து கையூட்டு வாங்குபவர்களாக இருக்கிறாங்க. அதனால இஸ்ரேல் மக்களும் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு அரசாட்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சாமுவேல்கிட்ட. சாமுவேல் அதை குறித்து ஆண்டவர்கிட்ட மன்றாடும் போது ஆண்டவர் அரசாட்சி வரும்போது அரச உரிமைகள் சிலது இருக்கும், அதையும் அவங்க ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களான்னு கேட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் போக நான் அரசராக இருந்து அவங்கள ஆளாதபடிக்கு என்னை அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னு வருத்தப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இஸ்ரேல் மக்கள் பிடிவாதமாக வேற்று மக்களை போல் எங்களுக்கு அரசன் வேணும்னு கேட்டதுனால ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அரசனை ஆளை செய்கிறதுக்கு கொடுக்குறாரு. 9வது அதிகாரத்தில் சவுலை குறித்து பார்க்குறோம். அவர் மிகவும் அழகானவராகவும் இளமை பொருந்தியவராகவும் உயரமானவராகவும் இருக்கிறாரு. அவர் கீசுவோட மகனாக இருக்கார். அவங்க அப்பாவோட கழுதைகள் காணாமல் போயிட்டுன்னு சொல்லி தேடுறதுக்காக ஒரு பணியாளரோட அவர் செல்கிறாரு. பல ஊர்களை சுற்றியும் கிடைக்காததுனால வீட்டுக்கு திரும்பலாம்னு நினைக்கும் போது ஒரு பணியாளர் திருக்காட்சியாளரிடம் கேட்போம் அப்படின்னு. அந்த திருக்காட்சியாளர் தான் நம்ம சாமுவேல். சவுல் சாமுவேலை சந்திக்க செல்லும் போது ஆண்டவர் சாமுவேலுக்கு முன்னதாகவே ஒரு நாளுக்கு முன்னாடி நான் அனுப்புகிற ஆளை தான் திருப்பொழிவு செய்ய போகிறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. 10வது அதிகாரத்தில் சாமுவேல் தைல குப்பியை எடுத்து சவுலை திருப்பொழிவு செய்து அரசர் நீ முன்னாடி போ, நான் 7 நாளில் நான் உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லிடுவாங்க சாமுவேல். சவுல் புறப்பட்டு செல்லுற வழியில் அவர் இறைவாக்கினர் குழு ஒருத்தங்க பார்ப்பாங்க. அங்கே அவங்க யாழ் மேலமெல்லாம் முழங்கி வருவாங்க. அப்போது ஆண்டவரோட ஆவி அவர் மேலே இறங்கும். அவர் வேறு மனிதனாக மாறினார்னு நம்ம ஆண்டவர் திருமுன் சீட்டு போடும்போது பென்யமின் குலத்திலிருந்து சவுல் பேருக்கு அரசராக வரும். அப்பொழுது அவர் அரசராக ஆக்குவாங்க. அதோடு சாமுவேல் சட்டத்திட்டங்களை ஒரு ஏட்டில் எழுதுறதை நம்ம பார்க்குறோம்.